நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை பராமரிப்பில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற இந்த இல்லத்தை இறைவன் தாமே புனிதப்படுத்த வேண்டும் என நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நீர் என்றும் எல்லாராலும் போற்றப்படுவீராக. அது அமைதி மகளும் இந்த இல்லத்திலே நானும் தங்கியிருக்க வேண்டுகிறோம். வாழ்வோர் அனைவருமே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு வாழ்வோருவருக்கொருவர் துணையாய் இருப்பார்களாக. கிறிஸ்து வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடைய உள்ளத்திலும் என்று நலப்பெற்று வாழ துணையாய் இருக்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வாக்கு. மதுரை பாடல் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவருக்கு புதிய ஒரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதிய ஒரு பாடல் பாடுங்கள். வியத்தகு செயல்களை அவர் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. என்பதில் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை நீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். என்பதில் எங்களை நாளும் அன்பு செய்கிற நல்ல தந்தை இறைவா, உடைய திருவுளத்தின்படியே அனைத்தும் எங்களுக்கு அருளப்படுகின்றன. அது வியத்தகு இறை பராமரிப்பில் எங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் அழைத்து என்னால் நான் காத்து வருகிறேன். இந்த புதிய இல்லத்தில் உமது பேருதவியை பராமரிப்பை கண்டுள்ள நம்மை வாழ்த்துகிறோம். விண்ணகமின்றி முன் அடையாளமான எளிமிகு இல்லத்தை ஆசிர்வதித்து அது ஆட்சி இந்த இல்லத்தை என்னாலும் ஆட்கொள்ள வேண்டும் ஆட்சிக்கிறோம். புதிதாக கட்டப்பட்டிருக்கிற இந்த இல்லத்தை ஆசிர்வதித்தருளும் ஆண்டவரே, இதை கட்டி முடிக்க போதிய செலவினங்களை, கடின உழைப்பை, பாதுகாப்பை நீர்தாமே அளித்திட உணர்ந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற எல்லோரையும் அருளால் நிரப்பியலும் இந்த இல்லத்தையும் அது அருள் காவலிலும் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் காவல் தூதரின் இடவிடா காவலில் வைத்து
இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேரின் வீட்டில் பங்கு பெற அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாகவே கொண்டாடுகிறோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை இந்த புதிய இல்லத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. எங்கள் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆண்டவருடைய இரக்கம் தீர்ந்து போவதில்லை, காலந்தோறும் அவை புதியதனவாய் இருக்கும் என்ற புறம்பல் இறைவார்த்தையின்படி தாயை இழந்து தவித்த எங்களுக்கு தாயாய் தந்தையாய் உதவிக்கரம் நீட்டிய காருண்ய பிரபு தந்தை பிரபுத்தின் பேராளுமை டாக்டர் மேதகு ஆயர் அவர்களின் பாதம் தொட்டு இதயம் நிறைந்த நன்றியை குடும்பத்தின் சார்பாக காணிக்கையாக்குகிறோம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அருமையானவை என்பதற்கேற்ப தேவையில் இருப்போருக்கு தேடி வந்து கண்ணீர் கருவிழியால் சேவை செய்யும் மறையுறை மழை பொழுது மின்னல் வேகம் மீட்பர் ஓயாத உழைப்போர் ஆன்மீக புயல் அவருக்கு எங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நன்றி என்ற ஒரு வார்த்தை போதாது. எங்கள் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆரோனின் குடும்பத்தார்களான அனைத்து குழுக்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் மற்றும் எங்கள் இல்லத்தை புதுப்பித்து சிறப்பாக நிறைவு செய்த கருணை நிறைந்தவர் பொறியாளர் லியோ சார் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை குறித்தாக்குகிறோம். மேலும் எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்த புனித அண்ணான் சபை அருள் சகோதரிகள், சிங்கப்பூர் வாழ் இம்மண்ணின் மைந்தர்கள், பங்கு ஊர் மக்கள், மாஸ்டைல் சகோதரர் திரு ஜெயராஜ் அமெரிக்கா ஆசிரியர்கள், குடும்ப உறவினர்கள், மேலும் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.